குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல செகண்ட் லெசன்ல செகண்ட் டாபிக் 2.1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2.2க்கான டாபிக் கம்பைன்ட் ஷேப்ஸ் அப்படிங்கிறது பார்க்க போறோம். ஸோ 2.1ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் த சர்க்கிள், பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள், அந்த சர்க்கிளோட பார்ட்ஸ், அதாவது லெங்த் ஆஃப் ஆர்க், செக்டார், வட்ட வில்லின் நீளம், வட்ட கோண பகுதியின் பரப்பளவு, வட்ட கோணம், சென்ட்ரல் ஆங்கிள், மைய கோணம், இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கம்பைன்டு ஷேப்ஸ். லாஸ்ட் கிளாஸ்ல சிங்கிள் ஷேப் தான் பார்த்தோம், வெறும் வட்டம், சர்க்கிள், சர்க்கிளோட பார்ட்ஸ் எல்லாம் என்னென்ன, விட்டம்னா என்ன, ஆரம், நான்கார்ட், டயமீட்டர், ரேடியஸ், சென்ட்ரல் ஆங்கிள், லெங்த் ஆஃப் ஆர்க், செக்டர், இது எல்லாமே வந்து பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போறது வந்து கம்பைன்டு ஷேப்ஸ், நாட் சர்க்கிள், நாட் ரெக்டாங்கிள், நாட் ட்ரையாங்கிள். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து இந்த டியூப் மெடிசின்ல, டேப்லெட்ல இந்த டியூப் மெடிசின்லாம் இருக்கும் இல்லையா, இந்த ஷேப்ல மெடிசின் பார்த்துருப்பீங்க இல்லையா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஒரு 2 குட்டி குட்டி ஹாஃப் சர்க்கிள்ஸ் இருந்திருக்கும், நடுவில் ஒரு ரெக்டாங்கிள் இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து ஒரு கம்பைன்டு ஷேப். அதே மாதிரி நம்ம இந்த குழந்தைங்கள்லாம் விளையாடும் போது இந்த கூடாரம்லாம் கட்டி விளையாடுவோம் இல்லையா, இது ஒரு ரெக்டாங்கிள், இது மேல ஒரு ட்ரையாங்கிள். ஓகேவா? அப்புறம் வந்து சிலிண்டர் பார்த்தீங்கன்னா, சிலிண்டர் வந்து ஒரு சிலிண்டரிக்கல் ஷேப்பு, கீழே ஒரு சர்க்கிள் இருக்கும். அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். கம்பைன்டு ஷேப்ஸ்க்கு வந்து எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ நான் அது உங்களுக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் அனிமேஷன்ல காட்டுறேன். ஸோ இந்த ஷேப்ஸ்ல இந்த மாதிரி கம்பைன்ட் ஷேப்ஸ் வந்தது அப்படின்னா, இதுல வந்து ரெண்டோட பரப்பளவையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சு ரெண்டையும் ஆட் பண்ணணும். இப்போ இந்த கம்பைன்ட் ஷேப்ல இதுக்கு தனியா இதுக்கு தனியா கண்டுபிடிச்சு கம்பைன் பண்ணி ஆட் பண்ணும். இதுதான் கம்பைன்ட் ஷேப்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல சில டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம புக்ல என்னென்ன ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுதான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்ததுக்கு. லாஸ்ட் கிளாஸ்ல நீங்க என்ன பார்த்துருக்கீங்க, சர்க்கிள் ரிலேட்டடா எல்லாமே, வட்டம் சம்பந்தமா எல்லாம் பார்த்துருக்கோம். இங்க வந்து இந்த வட்டமும் கூட சேர்ந்து வரலாம், சில ஷேப்ஸ்ல, சில ஷேப்ஸ்ல வராம இருக்கலாம். நம்ம ஆனா பார்க்க போறது ஜஸ்ட் கம்பைன்ட் ஷேப்ஸ்ல ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், சர்க்கிள், செமி சர்க்கிள், எல்லாமே இந்த ஷேப்ஸ் எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ இதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து சுற்றளவும் வரும், பரப்பளவும் வரும், பெரிமீட்டரும் வரும், ஏரியாவும் வரும், ரெண்டுமே வரும். அதை தான் பார்க்க போறோம். ஓகேவா? அது வந்து என்ன அப்படிங்கறது நான் ஸ்கிரீன் ஷேர்லிங்ல உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கான மோட்டிவேஷனல் லைன்ஸ் நம்ம பார்த்துடணும். ஒரே நிமிஷம், உங்களுக்கு நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன், அதுல நீங்க உங்க மோட்டிவேஷன் லைன் பார்த்துக்கலாம். ஸோ மோட்டிவேஷனல் லைன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஓகேவா? இன்னைக்கு நான் வந்து திருக்குறள் எல்லாம் காட்டல, ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனல் லைன் தான், கோட் தான் காட்டுறேன். ஓகேவா? ஸோ கோட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே நிமிஷம், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணா வந்து ஜூம் வந்து குவிட் ஆகுதுங்களே. இப்போ ஸ்க்ரீன் ஷேரிங் தெரியுதா? no. இல்ல மேம், இன்னும் லோட் ஆகல. இல்ல அதுதான், அது வந்து எனக்கு எக்ஸிட் ஆகிட்டே இருக்கு ஜூம். ஸோ இன்னைக்கு மோட்டிவேஷனல் லைன் நான் உங்களுக்கு சொல்றேன். த எக்ஸ்பர்ட் இன் எனிதிங் வாஸ் ஒன்ஸ் அ பிகினர், ஸ்டார்ட் டுடே. எந்த ஒரு துறையிலும் சிறந்தவராக இருப்பவர் ஒரு காலத்தில் தொடக்க நிலை மாணவரே. ஸோ உங்களுடைய முயற்சியை நீங்கள் இன்றே தொடங்குங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கோட். ஓகேவா?
ஸோ எந்த ஒரு இன்னைக்கு வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வந்து விஜய் எடுத்துக்கலாம். சிஎம். இன்னைக்கு வந்து அவர் சிஎம். ஒரு காலத்துல அவர் ஆக்டரா இருந்தார், ஒரு காலத்துல அவர் ஸ்டூடெண்டா இருந்தார். அந்த ஆக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் எவ்வளோ லைஃப்ல கஷ்டப்பட்டிருக்காரு, எவ்வளோ வந்து இது பண்ணி அடிபட்டு ஒரு ஆக்டர் ஆனாரு. அந்த ஆக்டர்ல இருந்து இன்னைக்கு சிஎம்மா வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னா, சாதாரண ஒரு நார்மலா உங்கள மாதிரி ஒரு ஸ்டூடெண்டா இருந்துதான் இன்னைக்கு ஒரு சிஎம் லெவல்ல வந்து உட்காந்துருக்காரு. ரீசன் என்னன்னா அவங்களுடைய முயற்சி. அந்த முயற்சியில தான் வந்து லைஃப்ல எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்து முன்னேறிட்டு போறோம். ஓகேவா? முயற்சி செய்யாம நம்ம உட்காந்துருந்தோம்னா எதுவுமே நடக்காது. ஓகே. ஸோ இப்ப நம்ம பாடத்துக்கு போயிடலாம். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், பாருங்க. ஓகே. ஸோ இப்ப நான் வந்து இது வந்து ஒரு கம்பைன்டு ஷேப்ல இருக்கு. கரெக்டா? இந்த கம்பைன்ட் ஷேப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன தெரியுது உங்களுக்கு? ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு அப்படிங்கிறது டக்குன்னு பார்த்தோம். ஒரு செவ்வகம் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு டக்குன்னு பார்த்தோன்னா தெரியுது. அது கூட இன்னொரு வடிவம் இருக்கு. ஆனா அது என்ன வடிவம்னு நமக்கு டவுட் இருக்கு. இப்ப இத வந்து நம்ம டீகம்போஸ் பண்றோம். சோ ஒரு ரெக்டாங்கிளும் ஒரு செமி சர்க்கிளும் 2ம் இருக்கு. ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பும் இருக்கு, ஒரு செமி சர்க்கிள் ஷேப். ஒரு செவ்வகமும் ஒரு அரைவட்டமும் இருக்கு. சோ அப்ப 2த்தினுடைய பரப்பளவு கேட்டாங்கன்னா பரப்பளவு தனித்தனியா கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணும். சுற்றளவு கேட்டாங்கன்னா சுற்றளவு தனித்தனியா கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணும். டீகம்போஸ்டு ஃப்ரேம் டோட்டல் ஏரியா பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிளுக்கு L இன்டூ பி, செமி சர்க்கிளுக்கு half இன்டூ பையா ஸ்கொயர். ஸோ அது ரெண்டையுடைய பரப்பளவையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதாவது சுற்றளவு அப்படின்னா வெளிப்புற எல்லைகளின் கூட்டுத்தொகை மட்டும்தான். சோ பரப்பளவு அப்படின்னா மொத்தமா இருக்கிற உள்பகுதி செவ்வகத்தின் பரப்பளவு கூட்டல் அரைவட்டத்தின் பரப்பளவு ரெண்டையுமே எடுத்துக்கணும். ஓகேவா? சரி, இன்னொரு ஸ்கிரீன் ஷேரிங் நான் பண்றேன், ஒரே நிமிஷம் இருங்க. சோ இப்ப இங்க பாருங்க, கூட்டு வடிவங்கள் கம்பைன்ட் ஷேப். சரியா? இப்ப இங்கேயும் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு அனிமேஷன் தான் காட்டுறேன். கூட்டு வடிவங்கள்ல சுற்றளவு மற்றும் பரப்பளவு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அடிப்படை வடிவங்கள் இணையும் போது ஒரு கூட்டு வடிவம் உருவாகிறது. அதன் புறவரம்பையும் பரப்பையும் பார்க்கலாம் நம்ம இங்க. சரியா? இப்ப பாருங்க, இங்க ஒரு ரெக்டாங்கிளும் இருக்கு, ஒரு செமி சர்க்கிளும் இருக்கு. ஸோ ரெக்டாங்கிள் வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கு, செமி சர்க்கிள் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு. ஓகேவா? இதனோட சுற்றளவு பரப்பளவு ரெண்டுமே வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நம்ம கால்குலேட் பண்றதுக்கு. ஸோ கூட்டு வடிவம்னா என்ன? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அடிப்படை வடிவங்கள். அடிப்படை வடிவங்கள் எதெல்லாம் வரும்? செவ்வகம், சதுரம், முக்கோணம், வட்டம், அரைவட்டம் இணையும் போது உருவாகும் வடிவமே கூட்டு வடிவம். அதாவது இந்த பேஸ் ஷேப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பேஸ் ஷேப்ஸோட இன்னொரு ஷேப் ஆட் ஆகிறது தான் கம்பைன்டு ஷேப்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ அதன் சுற்றளவு அல்லது பரப்பளவை காண நமக்கு ஏற்கனவே தெரிந்த எளிய வடிவங்களாக அதை பிரித்து பின்னர் விடைகளை காண்கிறோம். சோ இதுல பேஸ் ஷேப்ஸ் பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள், சர்க்கிள், செமி சர்க்கிள். ஓகேவா? சோ அதுல வந்து உங்களுக்கு மேஜரா வேண்டியது ரேடியஸ், பெரிமீட்டர், ஏரியா. சோ ஒரு சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிமீட்டர். ஓகேவா? சுற்றளவுனா பெரிமீட்டர். உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் டிரான்ஸ்லேஷன் காட்டணும்னா சொல்லுங்க, நான் ரெண்டையுமே காட்டுறேன். ஓகே, நோ இஷ்யூஸ். சோ சுற்றளவு என்பது வடிவத்தின் வெளிப்புற வரம்பின் மொத்த நீளம், அவுட்டர்
ஏரியா. ஓகே. ஸோ எப்பவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு வீடு கட்டுறோம், வீட்டுக்கு வந்து காம்பவுண்ட் வால் போடணும்னா நம்மளோட அவுட்டர் ஏரியாவை மெஷர் பண்ணி தான் காம்பவுண்ட் வால் போடுவோம். அதே நம்ம வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்பேஸுக்கு வந்து டைல் லே பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணும், பரப்பளவு கால்குலேட் பண்ணும். கரெக்டா? ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். சுற்றளவு என்பது வடிவத்தின் வெளிப்புற வரம்பின் மொத்த நீளம். ஒவ்வொரு வெளிப்புற வக்கத்தையும் வளைவையும் கூட்ட வேண்டும். ஆனால் இரு வடிவங்களும் இணையும் கோட்டை ஒருபோதும் கணக்கில் சேர்க்கக்கூடாது. ஏன்னா அது வந்து எப்பவுமே வடிவத்துக்கு உட்புறத்துல இருக்கு. அதனால ரெண்டையும் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஜாயிண்ட் ஆகுற இடத்த வந்து இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனை நம்ம வந்து சேர்த்தக்கூடாது. இதுக்கு தனி கால்குலேட் பண்ணி ஆட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இத வந்து பாத்தீங்கன்னா நீளம் 10 சென்டிமீட்டர், அகலம் 14 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. ஸோ ஆரம் வந்து அகலத்துல பாதி b/2 7 சென்டிமீட்டர் வந்து ஆரம். ஓகேவா? ஸோ வந்து அகலம் 14னா 14ல பாதி தான் ஆரம். ஏன்னா ஆரம்ங்கிறது ஹாஃப் தானே வரும். இது வந்து ஃபுல் வந்து டயாமீட்டர். ரைட்டா? ஸோ சுற்றளவுடைய ஃபார்முலாவும் போட்டிருக்காங்க. போட்டுட்டு நம்ம 2 × L + B + πr. ஓகே. போட்டு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இதே பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கும் சேமா இந்த ஷேப் உங்க புக்லயே இருக்கு. அப்படியே இருக்கும் உங்க புக்ல. ஸோ பார்த்தீங்கன்னா, இங்க வந்து 2 அரைவட்டம், 2 செமி சர்க்கிள் இருக்கு. ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. ஸோ ரெக்டாங்கிளோட பரப்பளவு யூஸ் பண்ணி ஃபார்முலா போட்டு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. 2 அரைவட்டத்துக்கு ஒரு அரைவட்டத்துக்கு கண்டுபிடிச்சிட்டு இன்னொன்னு வந்து ஆட் பண்ணீங்கன்னா முடிஞ்சது. ஸோ டோட்டலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 714 மீட்டர் ஸ்கொயர்டு. இது இப்ப நம்ம புக்ல எக்ஸர்சைஸ் ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். ஸோ நம்ம வந்து அவங்க அந்த மேல குடுத்திருக்கிற சம் தான். ஒரு அரைவட்டத்தோட ஆரம், சுற்றளவு, செவ்வகத்தினுடைய பரப்பளவு, அரைவட்டத்தினுடைய பரப்பளவு, மொத்த பரப்பளவு. ஃபர்ஸ்ட் வந்து குடுத்திருக்கிற கொஸ்டின்ல இருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, ரேடியஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஷேப்காக. இல்ல அப்படின்னா நீளம் அகலம் மட்டும் போதும். நமக்கு வந்து இப்போ ரெக்டாங்கிள் ஸ்கொயர்னா நீள அகலம் போதும், ட்ரையாங்கிள்னா ஹைட் வேணும், அவ்வளவுதான். மற்றபடி பேசிக் ஷேப்ஸ் நமக்கு இதுதான். வட்டம்னா ஆரம் தேவை, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ சுற்றளவு கண்டுபிடிச்சிருக்காங்க, பரப்பளவும் கண்டுபிடிச்சிருக்காங்க, அரைவட்டத்தினுடைய பரப்பளவு தனித்தனியா கண்டுபிடிச்சு ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு முடிஞ்சா பண்ணலாம். நோ இஷ்யூஸ். ஸோ பையோட வேல்யூ 22/7. நீளம் 10 சென்டிமீட்டர், அகலம் 14 சென்டிமீட்டர் கொண்ட செவ்வக ஜன்னலின் மேல் அரைவட்டம் உள்ளது. அதன் சுற்றளவை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அகலத்துல பாதி தான் ஆரம். கரெக்டா? ஸோ இப்போ செவ்வக வடிவ ஜன்னலுக்கு மேல அரைவட்டம் இருக்கு. அதனோட சுற்றளவு கேட்டிருக்காங்க. நீங்க கால்குலேட் பண்ணி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. கால்குலேட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. கால்குலேட் பண்ணாம சொல்லாதீங்க. ஸோ அதே ஜன்னலுக்கு உங்களை பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதே இதுக்கு வந்து அந்த 2 சைடு அரைவட்டத்துக்கு சுற்றளவு பெரிமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதே ஏரியாக்கு மெஷர்மெண்ட் மாத்தி பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாடம் வந்து ரொம்ப ரொம்ப குட்டி கான்செப்ட் தான். இந்த கூட்டு வடிவத்திற்கு இருக்கிற நம்ம வந்து அடிப்படை விஷயங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இணைந்த விளிம்புகளை மீண்டும் கணக்கிடாமல் கூட்டு வடிவத்தின் சுற்றளவை காணலாம். அடிப்படை பரப்பு அளவுகளை கூட்டி கழித்து கூட்டு வடிவத்தின் பரப்பளவை காணலாம். ஜன்னல்கள், பந்தயங்கள், தளவரைபடங்கள் போன்ற உண்மையான பொருட்களில் இந்த கருத்துக்களை பயன்படுத்தலாம். ஸோ நம்ம வீட்டில் விண்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்ல வந்து விண்டோஸ் வந்து இந்த மாதிரி கூட உங்களுக்கு இருக்கும். கீழே இப்படி இருக்கும், மேலே வந்து இந்த ரூஃப் வந்து இந்த மாதிரி ஷேப்ல போட்டிருப்பாங்க. வீடோட ரூஃப் இந்த மாதிரி ஷேப்ஸ்ல போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்க டே டு டேலே இந்த இதை வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்றதை பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ நான் புக் கொஷின்ஸ் வந்து ஷேர் பண்றேன். புக்லேயுமே நான் ஒரு தடவை உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டு வடிவங்களின் சுற்றளவு. ஓகே, சுற்றளவு, பரப்பளவு. நான் எக்ஸாம்பிள் காமிச்சதும் அதே தான் வச்சிருந்தேன்னா ஓகேவா? சரி, உங்களுக்கு அதுக்கான ஃபார்முலாஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. பரப்பளவுனா என்ன, சுற்றளவுனா என்னங்கிறது பேசிக்ஸ். இதுக்கு முக்கோணம், சமபக்க முக்கோணம், நாற்கரம், இணைகரம், செவ்வகம், சரிவகம், இதெல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம பார்த்துட்டு வந்ததுனால தான் நான் அதை திருப்பி உங்களுக்கு ரிப்பீட் பண்ணல. பட் அவங்க உங்களுக்கு ஃபார்முலாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் 2.2ல பாருங்க. ஸோ இந்த ஷேப்ஸ்க்கு வந்து இப்போ இங்க வந்து ஒரு ரெக்டாங்கிளும் இருக்கு, அதுக்குள்ள ஒரு அரைவட்டமும் இருக்கு. அது என்ன ஷேப்னு எக்ஸாக்டா நம்ம இப்போ ஐடென்டிஃபை பண்ணி ஆன்சர் பரப்பளவு கண்டுபிடிக்க போறோம். அதே மாதிரி இதுவும் வந்து இந்த நிழலிடப்பட்ட இந்த ஷேடட் ரீஜனுக்கு மட்டும் பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் இங்க வந்து கம்பைன்ட் ஷேப், என்னென்ன ஷேப்ஸ் இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம்.
ஸோ இது எல்லாமே சேம் பேட்டர்ன் தான், எதுவுமே டிஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. 7 கேள்வி இருக்கு, 7மே ஒரே வந்து என்னென்ன ஷேப்ஸ் இருக்குங்கிற நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷன்ல தான் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் த கிவன் ஃபிகர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஏழு மீட்டர் 10 மீட்டர் இதுதான் ஷேப் அவங்க கொடுத்துருக்கிறது. சரியா? சரி, இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு செமி சர்க்கிள் இல்லையா, இது ஒரு ரெக்டாங்கிள். ஸோ லெங்த் ஆஃப் ஆர்க் இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, முன்னாடி இது அப்ப 7/2 தான் வந்து இதுல பாதி தான் வந்து ஆரம். ஸோ லெங்த் ஆஃப் ஆர்க், வட்டவில்லின் நீளம், லெங்த் ஆஃப் த ஆர்க், ஏன்னா அந்த பாதி ஷேப் தானே கட் பண்ணிட்டு வந்திருக்காங்க, ஃபுல்லா செமி சர்க்கிள் இல்ல. length of the arc of the semicircle equal to half into 2 pi r units. ஓகேவா? சரி, half 22/7, இந்த 2ம் 2ம் கேன்சல் பண்ணிடுங்க. பையோட வேல்யூ 22/7, ஆரம் வந்து 7/2 மீட்டர், 7 7 கேன்சல், 2 2 11 2 22. length of arc of the semicircle is 11 மீட்டர். ஓகேவா? சரி, length of the arc வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ பெரிமீட்டர் என்ன பண்ணும்? sum of all length of the sides that form the closed boundary. பெரிமீட்டர்னா இந்த ஷேப்புக்கு அப்படியே எல்லா அவுட்டர் சைட்ஸையும் ஆட் பண்ணும். கரெக்டா? சரி, அப்போ இங்க வந்து இது வந்து இந்த செமி சர்க்கிள்க்கு வந்து 11 மீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இங்க ஒரு 10 மீட்டர் இருக்கு, இங்க ஒரு 7 மீட்டர் இருக்கு, இங்க அகைன் வந்து ஒரு 10 மீட்டர். இது 11, இது 7, இது 10, இது 10. ஸோ இதை 4யும் ஆட் பண்ணோம்னா கிடைக்கிறது தான் பெரிமீட்டர். கரெக்டா? பெரிமீட்டர்னா என்ன பண்ணும்? எல்லா பவுண்டரிஸையும் ஆட் பண்ணணும். perimeter is equal to sum of all length. லெவன் பிளஸ் 11 நம்ம கண்டுபிடிச்சது, 10ம் 7ம் நமக்கு இமேஜ்லயே கொடுத்த கொஸ்டின் இல்லையா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா பெரிமீட்டர் 38 மீட்டர். அப்படி இப்போ இதுக்கு பேலன்ஸ் இன்னும் என்ன இருக்குன்னா ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த ஷேப் தானே கொடுத்திருந்தாங்க. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளையும் பாதி தான் அடைச்சிருக்கு, ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிளையும் நமக்கு ஃபுல்லா வரல. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் போடணும். இந்த ஒரு கொஸ்டினுக்கு நான் எல்லாமே ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணிடுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்மளோட ஷேப் வந்து இப்ப இதுலயே செகண்ட் சப்டிவிஷனுக்கு நான் சொல்றேன். இப்ப நம்மளோட ஷேப் வந்து ஃபுல்லா வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஷேப், அதாவது ஒரு ஃபுல்லா இதை பார்த்தா இதுல ஒரு செமி சர்க்கிள் இருக்கு. நான் இப்ப இமேஜ் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ அந்த காமிச்ச இமேஜ்ல பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு செமி சர்க்கிள் இருக்கு, இதுல உங்களுக்கு வந்து ஏரியா ரெக்டாங்கிள் இருக்குங்கிற அந்த ஃபுல் இது தெரிஞ்சுது அப்படின்னா அது வந்து வேற. இப்ப இங்க வந்து இருக்கிறதே வந்து அந்த அரை வட்டமும் வந்து இப்படி ஃபுல்லா ஆகல, கவர் ஆகல. கரெக்டா? ஸோ அப்ப என்ன பண்ணும்?
இந்த ரெக்டாங்கிளும் உங்களுக்கு ஃபுல்லா இல்ல, எல்லாமே பாதி பாதியில இருக்கு. அப்ப அந்த ரெக்டாங்கிளும் ஃபுல்லா இல்ல, அரைவட்டமும் ஃபுல்லா இல்ல. அப்ப இதனோட ஏரியால இருந்து இதனோட ஏரியாவை கழிச்சாதான் அந்த குட்டி நமக்கு என்ன ஷேப் கொடுத்துருக்காங்களோ அதோட ஏரியா கிடைக்கும். ஓகேவா? ஒரு சம்முக்கு எல்லாமே எழுதிடுங்க. அப்ப உங்களுக்கு அடுத்தடுத்த சம்முக்கு வந்து அது டவுட் வராது. சரி, இதுக்கு வந்து எல் இன்டு பி ஸ்கொயர் யூனிட்ஸ் இதெல்லாம் மறக்கவே கூடாது. மைனஸ் ஹாஃப் பை ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ் ரெண்டுத்துக்கும் தனித்தனியா ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதுங்க. அதெல்லாம் ஒண்ணுமே தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ எல் என்ன 10 இன்டு 7 மீட்டர்ல கொடுத்துருந்தாங்களா, மீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. மைனஸ் ஹாஃப் இன்டு பையோட வேல்யூ 22/7 சொல்லிட்டாங்க. ரேடியஸ் 7/2 இன்டு 7/2 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? சரி, 2 11 2 22 7 1 7. ஸோ 7 டிவைடட் பை 77 டிவைடட் பை 4 அப்படின்னு வரும். 10 இன்டு 7 இங்க 70 மைனஸ் 11 7 77 77/4 மீட்டர் ஸ்கொயர்டு. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு இங்கே பண்றேன். இதை எல்சிஎம் எடுத்துட்டீங்கன்னா 280 மைனஸ் 77 டிவைடட் பை 4 மீட்டர் ஸ்கொயர் விச் இஸ் 203 டிவைடட் பை 4 மீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்னு வரும். 203 இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 4 20 ஸோ 50.75 மீட்டர் ஸ்கொயர்டு அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போ ரெண்டாவது ஷேப் கொடுத்துருக்காங்க. இருக்கிறது செகண்ட் ஷேப்க்கு இதுதான் கொடுத்துருக்காங்க இல்லையா? சரி, இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா பெரிமீட்டர் பாத்தீங்கன்னா சம் ஆஃப் அவுட் சைட் லெங்த் இல்லையா? சரி, ஓகே, இங்க என்னென்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாட்ரண்ட் சர்க்கிள், செமி சர்க்கிள் கிடையாது, குவாட்ரண்ட் சர்க்கிள். அந்த நமக்கு இப்படி ஒரு பீஸா இருக்கு, இத மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டா அதுதான் இங்க இருக்கு ஷேப். ஓகேவா? அப்ப இது என்னது? குவாட்ரண்ட் சர்க்கிள். செமி சர்க்கிளும் இல்ல, உங்களுக்கு கால்வட்டம். ஓகேவா? சோ அப்ப கால்வட்டம் அப்படின்னா 1/4 இன்டூ 2πr யூனிட்ஸ். ஓகேவா? கால்வட்டத்துக்கு 1/4 இன்டூ 2πr யூனிட்ஸ். ஸோ அப்ப என்ன பண்ணும்? லெங்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் குவாட்ரண்ட் சர்க்கிள் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 1/4 இன்டூ 2πrல போட்டுட்டு லெங்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் குவாட்ரண்ட் சர்க்கிள் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த பக்கம் ஒரு குவாட்ரண்ட் இருக்கு, இந்த பக்கம் ஒரு குவாட்ரண்ட் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 6 சென்டிமீட்டர் அதுக்கு கிடைக்குது லெங்த் ஆஃப் ஆர்க் அப்படின்னா 2 இன்டூ 6 சென்டிமீட்டர் போட்டீங்கன்னா 12 சென்டிமீட்டர் லெங்த் ஆஃப் ஆர்க் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ பெரிமீட்டர் கால்குலேட் பண்றதுக்கு இந்த 12 கூட்டல் 6 கூட்டல் 2 சைடு 6, கீழே 6 மேல 6, அதே மாதிரி ரெண்டு பக்கம் 3.5, அதாவது இங்க ஒரு 3.5 இங்க ஒரு 3.5, இதுதானே ஷேப். இங்க ஒரு 3.5 இங்க ஒரு 3.5 இங்க 6 இங்க 6. இதனோட ஆன்சர் ஒரு 6 6ன்னு வருதுன்னு வச்சுப்போம். பட் 6 கிடையாது, நீங்க அதை காப்பி பண்ணிடாதீங்க. ஸோ இது வந்து பெரிமீட்டர். ஏரியாக்கு என்ன பண்ணுவீங்கன்னா ஏரியா ஆஃப் 2 குவாட்ரண்ட் சர்க்கிள் பிளஸ் நடுவில் இருக்கிற ரெக்டாங்கிள். சரி, 2 குவாட்ரண்ட் சர்க்கிள்க்கு என்ன ஃபார்முலா? ரெண்டு குவாட்ரண்ட் சர்க்கிள்னால 2 இன்டூ 1/4 பை ஆர் ஸ்கொயர்டு. ஓகே, பிளஸ் எல் இன்டூ பி. ஏன்னா இதுல வந்து அந்த குவாட்ரண்ட் ஷேப் வந்து ஃபுல்லா இருக்கு, நடுவில் இருக்கக்கூடிய ரெக்டாங்கிள் ஷேப்பும் ஃபுல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதனால இந்த ஃபார்முலால நீங்க உங்களோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். 2 இன்டூ 1/4
பைஆர் ஸ்கொயர்ட் வந்து 2 குவாட்ரண்ட் சர்க்கிள்க்கு பையோட வேல்யூ 22/7 எடுத்துப்பீங்க. ரேடியஸ் வந்து 3.5 வந்து வந்திருக்கும். ஸோ லெங்த் ஆஃப் இது வந்து எல் வந்து 6 அண்ட் பி வந்து 3.5. அந்த ஃபார்முலால நீங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க. அடுத்தது ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்குள்ள இந்த பார்ட்டை வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க, நிழலிடப்பட்ட பகுதி. சரியா? அப்ப நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, இங்க எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் 4 குவாட்ரண்ட் சர்க்கிள்ஸ் ஆஃப் ரேடியஸ், அதாவது அன்ஷேடட் பார்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கோங்க. அன்ஷேடட் பார்ட்டோட ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுல இருந்து ஷேடட் பார்ட்டோட ஏரியா கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஈஸி. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. அப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் த அன்ஷேடட் ரீஜன். அன்ஷேடட் ரீஜன் இது எல்லாமே வந்து ஒரு குவாட்ரண்ட் சர்க்கிள்ல இருக்கு. ஸோ 4 குவாட்ரண்ட் சர்க்கிளுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கு ஃபார்முலா தெரியும். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்ல இருந்து அன்ஷேடடை கழிச்சிட்டீங்கன்னா இப்போ ஷேடட் வந்து அந்த குட்டி ஏரியா உங்களுக்கு என்ன அப்படின்னு கிடைச்சிடும். அவ்வளவுதான். ஓகேவா? சரி, இப்ப அடுத்த ஷேப் என்ன கொடுத்திருக்காங்க? இதுதான் கொடுத்திருக்காங்க இல்லையா? ஒரு அரை வட்டத்துக்குள்ள ஒரு முக்கோணம் வராரு. அந்த முக்கோணத்துல இங்க ஷேடட் பண்ணியிருக்காங்க. சோ அப்ப இங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த அரை வட்டம் மாதிரியே தெரியலையா? இப்ப அரை வட்டம் தெரியுதா? இதுக்குள்ள ஒரு அழகான ஒரு முக்கோணத்தை உள்ள வச்சிருக்காங்க. இந்த ரீஜன் தான் ஷேட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய பரப்பளவு தான் என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அரைவட்டத்தோட பரப்பளவு கண்டுபிடிங்க. இந்த முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிங்க. அரைவட்டத்திலிருந்து முக்கோணத்தை கழிச்சிங்கன்னா இந்த குட்டி ஏரியாவோட ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. இப்படிதான் நம்ம வந்து ஷேப்ஸ்க்கு நமக்கு என்ன ஷேப்ஸ் அங்க கண்ணு முன்னாடி விசிபிளா தெரியுதோ அந்த ஷேப்புக்கான வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு அப்ப அந்த ஷேடடா தெரியாத பகுதிக்கான ஃபார்முலாவை நம்மளால ஈஸியா ஆன்சரை கொண்டு வர முடியும். ஓகேவா? ஸோ இந்த கணக்கு எல்லாமே நீங்க ட்ரை பண்ணுவீங்களா? ட்ரை பண்ணிட்டு, ஏன்னா இது எல்லா ஷேப்ஸுமே பாத்தீங்கன்னா 4வது கேள்வியில ஒரு கோனைஸ் இருக்கு. நம்ம சாப்பிடக்கூடிய கோனைஸ், கீழே ஒரு ட்ரையாங்கிள், மேல ஒரு அரைவட்டம், ரெண்டோட ஏரியாவை ஆட் பண்ணீங்கன்னா முடிஞ்சுது அது. 5வது ஷேப் வந்து ட்ரபீசியம் ஷேப். ஸோ ட்ரபீசியம்க்கும் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ ட்ரபீசியமோட டைரக்ட் ஃபார்முலால போட்டீங்கன்னாலே 5th கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 6வது ஷேப்ல பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு ரெக்டாங்கிள், ஒரு சைடு ஒரு ட்ரபீசியம், ஒரு சைடு அதாவது ஏவுகணை வடிவம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சைடு ட்ரபீசியம் இருக்கு, ஒரு சைடு ரெக்டாங்கிள், ஒரு சைடு ட்ரையாங்கிள் இருக்கு. மூணோட ஏரியாவையும் கால்குலேட் பண்ணீங்கன்னா 6வது கேள்விக்கான விடை கிடைச்சிடும். 7வது கேள்வியோட முடிஞ்சது இந்த எக்ஸசைஸ். ஸோ 7வது கேள்வியில ஏரியா ஆஃப் த ஃபீல்டு கேட்டிருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் அண்ட் ட்ரபீசியம் இருக்கு. அதுவுமே ஆட் பண்ணும். ட்ரையாங்கிளோட ஏரியா அண்ட் ட்ரபீசியம் ஏரியா கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணா முடிஞ்சுது. ஸோ கம்பைன்டு ஷேப்ஸ் அப்படின்னா பேசிக் ஷேப்ஸோட ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஷேப் ஆட் ஆகி வரும். அதுவுமே வந்து பேசிக் ஷேப்ஸா தான் இருக்கும். வேற எது பேசிக் ஷேப்ஸ்னா சதுரம், செவ்வகம், முக்கோணம், நாற்கரம், சரிவகம், இணைகரம், வட்டம், இதுதான் வந்து உங்களுக்கு பேசிக் ஷேப்ஸ். இந்த ஷேப்ஸ்குள்ள தான் கம்பைன்ட் ஆகி உங்களுக்கு வந்து பரப்பளவு மற்றும் சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு வரும். சுற்றளவு கால்குலேட் பண்ணும்போது ஒன்லி அவுட்டர் பவுண்டரி மட்டும் ஆட் பண்ணுவீங்க. பரப்பளவு கண்டுபிடிக்கும் போது தனித்தனி ஷேப்ஸ்க்கு பரப்பளவு கண்டுபிடிச்சு அதை ஆட் பண்ணுமா இல்ல சப்ராக்ட் பண்ணுமான்னு நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட். இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஓகே, டவுட் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டிக்டேஷன் வேர்ட் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்துலாம். நமக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு சயின்ஸ் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்க சயின்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.